அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கான ட்ரேடை வந்து பார்த்துருவோம். இன்றைக்கி என்னால் மார்னிங் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ வெளியில் இருந்தேன், பட் ஆனால் நம்ம மொபைல்லேருந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கீழே தான் போக போகுதுங்கிறது வந்து புரிஞ்சிருச்சு. பட் ஆனால் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே கீழே வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகேவா, 3 லாட் எடுத்திருந்தேன். 18,400 புட் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணியிருந்தேன். ஓகேவா, 126க்கு வந்து பை பண்ணியிருந்தேன், 135க்கு வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு 1413 இது வந்து ப்ராஃபிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து ஈவினிங்க்கு மேலே எடுத்திருந்தேன். ஓகேவா, இந்த ட்ரேட் வந்து 18,300 புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தேன். ஆவரேஜ் ப்ரைஸ் பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இதை வந்து செல் ப்ரைஸ் 104க்கு வந்து செல் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு 800 ப்ராஃபிட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2200 வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஆனால் அதை எப்படி, அதுக்கு என்ன கேபிட்டல் தேவைப்படும், எந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போது ஏபிசி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இந்த ஏ பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5000 கேபிட்டல் வச்சுருக்காரு. ஓகேவா, அடுத்தது பி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 10,000 கேபிட்டல் இருக்குது. சி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கேபிட்டல் இருக்குது. ஸோ இவங்க 3 பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரேடிங் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 ரூபா இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எடுக்கிறாங்க. அதாவது அட் த மணியை வந்து பை பண்ணுறாங்க. எய்தர் அது கால் ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லை புட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பை பண்ணுறாங்க. 3 பேருமே பார்த்தீங்கன்னா பை பண்ணுறாங்க. சரியா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க பை பண்ணும்போது இவங்களால என்னென்ன பண்ண முடியும்? இப்போ ஏ கிட்ட வந்து 5000 ரூபா கேபிட்டல் இருக்குங்கிறதுனால 100 ருபீஸ் ப்ரீமியம் இருக்கிறப்போ அவரால் ஒரே ஒரு லாட் மட்டும் தான் பை பண்ண முடியும். அதாவது 50 குவான்டிட்டி மட்டும் தான் அவரால் பை பண்ண முடியும். பியால் பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டியை பை பண்ண முடியும். சரியா, அதாவது 2 லாட்டை பை பண்ண முடியும். சி வந்து 50,000 ரூபா வச்சுக்கிறதுனால அவரால் பார்த்தீங்கன்னா 500 குவான்டிட்டி, அதாவது 10 லாட் வந்து பை பண்ண முடியும். சரியா, ஸோ இப்போ இவங்க 3 பேரோட மோட்டிவ் என்னன்னா, 3 பேருமே அவங்களோட கேபிட்டலை வச்சுக்கிட்டு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணணும் டெய்லி. அதான் அவங்களோட மோட்டிவ். சரியா, அதாவது 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்போ ஏ வந்து 1000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 5000 ரூபாவை வச்சுக்கிட்டு 6000 ரூபா வரணும். அதாவது 1000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து 20%, அதாவது 100 ருபீஸில் இருக்கிற வந்து அவரோட ப்ரீமியம் வந்து 120க்கு போகணும். அதாவது 20 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகணும். சரியா, ஏன்னா 50 × 20,000. ஓகேவா, ஏன்னா அவர்கிட்ட 50 குவான்டிட்டி இருக்குது. ஸோ 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனிச்சு அப்படின்னா அவருக்கு வந்து 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். அதே போல் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலே போதும். ஏன்னா அவர்கிட்ட 100 ஷேர்ஸ் இருக்குது, 100 குவான்டிட்டி இருக்குது. ஸோ 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலே போதும். 100லேருந்து 110 போனாலே அவருக்கு வந்து 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் சி கிட்ட பார்த்தீங்கன்னா 500 குவான்டிட்டி இருக்குது, அதாவது 10 லாட் இருக்குது. அப்படிங்கிறப்போ 2 பாயிண்ட், ஓகேவா, 2 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலே போதும். அதாவது ப்ரீமியம் வந்து 100 ருபீஸ் வந்து 102க்கு மூவ் ஆனாலே போதும். அவருக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்துடும். சரியா, ஸோ ஸோ ஓவராலாக இதில் பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களால் இதில் யார் வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஈஸியாக வின் பண்ண முடியும். சரியா, ஏன்னா உங்களுக்கு நல்லாவே புரியுது. இப்போ ஏவை கம்பேர் பண்ணும்போது பிஏ கம்பேர் பண்ணும்போது சி வந்து சீக்கிரமே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்துடுவார். ஏன்னா அவர் ப்ரீமியம் வந்து 2 பாயிண்ட் மூவ் ஆனாலே போதும். ஏவுக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் தேவைப்படும், பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். பட் ஆனால் சிக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக அவர் வந்து அந்த 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். சரியா, ஸோ இதில் வந்து பல முரண்பாடு, பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அதாவது அவர் வந்து 50,000 ரூபா கேபிட்டல் வச்சிருக்காரு. 50,000 ரூபா கேபிட்டல் வச்சுக்கிட்டு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, கால்குலேட் பண்ணால் 2% தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ 2%ங்கிறது வந்து எந்த மாதிரியான விஷயம் நீங்களே புரிஞ்சுங்க. ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க, செல்லராக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1%லேருந்து 2% வரைக்கும் தான் அவங்க ஒரு நாளைக்கு, அதுவே அவங்களுக்கு அதிகபட்சம். சரியா, அதாவது எக்ஸ்பைரி டேவை தவிர மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் செல்லர் தன்னோட ஓவரால் அந்த கேபிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 2% பண்ணுறது பெரிய விஷயம். சரியா, அவங்க 1000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணணும்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு தேவைப்படும். சரியா, 2 லெக்கையும் அவங்க செல் பண்ணணும் அப்படின்னா 1,60,000 வரைக்கும் தேவைப்படும். அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு. சரியா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ட்ரா டவுன் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5,000 10,000 வச்சுக்கிட்டு அதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க ப்ராஃபிட்டை. ஓகேவா, இப்போ நம்ம இவர் சி இருக்கார் பார்த்தீங்களா, சி கிட்ட வந்து 50,000 ரூபா இருக்குது அப்படிங்கிறப்போ, ஓகேவா, அவர் வந்து 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2% தான். ஓகேவா, ப்ராஃபிட் வந்து 2%. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் செல்லர். ஓகேவா, சிமிலராக ஆப்ஷன் செல்லருக்கு ஈக்குவலான ப்ராஃபிட் வந்து வர மாதிரி இருக்கும். சரியா, இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சி தான் அது. இதில் பாசிபிலிட்டிஸ்ங்கிறது யாருக்கு அதிகம் இருக்குன்னா இவருக்கு தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஜிக்ஸாக அப்படி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, இல்லைனா ஒரு இடத்துல இப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு இப்போ இதில் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் எப்போதும் இப்போ பாருங்களேன், இப்போது மார்க்கெட் எப்போதும் ஒரே தடவை இப்படியே மேலே போகாது. அதாவது 100லேருந்து 105, 110,
ஓகேவா. இந்த மாதிரி இப்படியே மேலே போய்கிட்டே இருக்காது. 100, 98 இப்படி இப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் பாசிபிலிட்டிஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மொமெண்டம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஆப்ஷன் பையர் வந்து நமக்கு எத்தனை பாயிண்ட் வந்து மூவ் ஆக போகுது. இப்போ இந்த லெவலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் சப்போஸ் நீங்கள் கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பாக அப்பர் டைரக்ஷன், அதாவது மேலே போகுமா, மேலே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்னாச்சும் மேலே போகுமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான். ஓகேவா. கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் சரியா, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறப்போ, ஓகேவா, இது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கிறப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை ஏதோ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது, ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்னாச்சும் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான். ஓகேவா. ஒரு 10 பாயிண்ட்ஸ்னாச்சும் மேலே மூவ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களால் கன்ஃபார்மாக ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும், ஒரு ஆர்டரை எடுக்க முடியும், சரியா, எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா. பட் ஆனால் இப்போ நீங்கள் இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டெல்டா அப்படிங்கிறத டெல்டா பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், சரியா. டெல்டா பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எதுக்காக இப்போ இதில் டெல்டா பற்றி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் நிஃப்டியில் இதை ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டி வந்து இப்போ டெல்டா என்ன ஆகும் அப்படின்னா, டெல்டா வந்து முதல்ல எதை மெஷர் பண்ணுறது அப்படின்னா, ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குது இல்லையா, அது எவ்வளோ தூரம் ஏறும் அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணுறது தான் நிஃப்டியை பொறுத்து. இப்போ நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் மேலே ஏறிச்சு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம், ஓகேவா, அந்த ஆப்ஷனோட ப்ரீமியம் இருக்குது இல்லையா, அது வந்து எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த டெல்டா. நீங்கள் அட் த மணி இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 பாயிண்ட்லேருந்து 55 பாயிண்ட் வரைக்கும் ஏறும். அதாவது நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க அட் த மணி, ஓகேவா, அட் த மணியோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு கால்குலேட் வச்சுக்கோங்க, ஓகேவா, பாதிக்கு பாதி இதை வந்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் அந்த டெல்டாவோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ என்ன ஆகும் பாருங்கள். இப்போ சிக்கு வந்து 2 பாயிண்ட் தான் மூவ் ஆகணும். ஓகேவா. அவரோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 2 பாயிண்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா அவருக்கு நிஃப்டி எவ்வளோ மூவ் ஆனால் போதும், மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ். ஓகேவா. மேக்ஸிமம் நிஃப்டி வந்து 5 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரீமியம் வந்து 2 பாயிண்ட் மூவ் ஆகிடும், சரியா. இது ஒன்று. இப்போ பி எடுத்துங்க, இது வந்து சிக்கு. ஓகேவா. இப்போ பிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு எத்தனை பாயிண்ட் தேவைப்படுது, 10 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. ஓகேவா. அவருக்கு 10 பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா நிஃப்டி வந்து எவ்வளோனா 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகணும். ஓகேவா. 20லேருந்து 25 அந்த ரேஞ்சுக்கு வந்து நிஃப்டி வந்து மூவ் ஆகணும். அப்போ தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees ப்ராஃபிட்டு. ஏவுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். ஓகேவா. ஏக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா 40 to 45 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி அவர் நினச்ச டைரக்ஷனில் போகணும். ஓகேவா. அந்த நிஃப்டி இருக்கு இல்லையா, அது வந்து அவர் நினச்ச டைரக்ஷனில் 40லேருந்து 45 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனால் தான் அவருக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் அவரோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகும். அப்படி அவருக்கு 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனால் தான் இந்த 1000 rupees வந்து அவரால் எடுக்க முடியும், சரியா. ஸோ இதில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் அவருக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கு பாருங்க. ஒன்று, இவர் நினச்ச இப்போ ஏன் நினச்ச டைரக்ஷன்லேயே மார்க்கெட் போகணும், அது எவ்வளோனா மேலே ஏறி எங்கன்னா பத்தாது, அவர் நினச்ச டைரக்ஷனுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் ஆகுது அவர் நினச்ச டைரக்ஷனில் மூவ் ஆகணும். அது சிமிலராக இதே டைரக்ஷனில் மூவ் ஆகணும். சில நேரம் என்ன ஆகும், மார்க்கெட்டு மேலே போயிட்டு கிட்ட போய் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேவா. இன்றைக்கி கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. மேலே போகிற மாதிரி போணுச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி, அதாவது டே லோவெல்லாம் விட கீழே தான் இறங்கி முடிஞ்சுது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் இருக்கு இல்லையா, கேபிட்டலை நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை பொறுத்து, ஓகேவா, கேபிட்டலை நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா. கேபிட்டலையும் ப்ராஃபிட்டையும் இது நீங்கள் எதை நீங்கள் முதல்ல பார்க்கணும்னா, நீங்கள் 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் தகுதியான ஒரு கேபிட்டலை வந்து கொண்டு வரணும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 30,000லேருந்து ஒரு 50,000 ஆப்ஷன் பையராக இருக்கிற நீங்கள் இப்படி நீங்கள் கொண்டு வந்தால் தான் உங்களால் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட், ஓகேவா, கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து கொண்டு போக முடியும், சரியா. ஒரு நாளைக்கு நீங்கள் 30,000 ரூபா வச்சிருந்தாலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 4% பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1200 ரூபா. 4% பண்ணுறீங்க, 4% ப்ராஃபிட் பண்ணாலே 1200 ரூபா உங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட் நிற்கும். ஓகேவா. ஸோ 50,000 ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2% இல்லைனா 3% பண்ணாலே, ஓகேவா, 2 or 3% பண்ணாலே 3% பண்ணுறீங்கன்னா 1500 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிற்கும், சரியா. ஸோ இதில் பல பேர் வந்து பல கணக்கு சொல்லுவாங்க. அதாவது 50,000 ரூபா வச்சுக்கிட்டு அவர் 2% ப்ராஃபிட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து 1000 ரூபா கிடைக்குது. ஓகேவா. அப்போ நான் வந்து 5000 ரூபா வச்சுக்கிட்டு 2% ப்ராஃபிட் பண்ணால் எனக்கு வந்து 100 ரூபா கிடைக்கும்ல. அப்போ எப்படி சேம் தானே, எனக்கும் அதே போல் 102 பாயிண்ட் மார்க்கெட் வந்து இவருக்கு 102 பாயிண்ட் ஏறிச்சு, எனக்கு 102 பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்னா இவருக்கு 1000 ரூபா கிடைச்சா எனக்கு 100 ரூபா கிடைக்கும். இப்போ ரெண்டு சிமிலர் தானேன்னு கேட்பீங்க. அப்போ நீங்கள் 100 ரூபாய் எடுத்துட்டு உங்களால் வீட்டுக்கு போக முடியுமா, நல்லா யோசிச்சு பாருங்க. 100 ரூபாயோட உங்களால் ட்ரேட் க்ளோஸ் பண்ண முடியுமா. 70 rupees அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேக்ஸு, இந்த ப்ரோக்கரேஜ் அப்படின்னு அதுலேயே உங்களுக்கு பாதி போயிடும். பாதி இல்லை, கிட்டத்தட்ட 80 rupees 90 rupees போயிடும். ஸோ 30 ரூபா தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கும், சரியா. இதே இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1000 rupees, ஓகேவா, 1000 rupees இவர்கிட்ட இருக்குன்னா மேக்ஸிமம் ப்ரோக்கரேஜ் வந்து 200 ரூபா 300 ரூபான்னு கூட வச்சுங்களேன். எவ்வளோ மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். அதாவது இவர் வந்து 10 லாட் எடுக்கிறாரு, ஓகேவா, பிரிஞ்சு லாட்டு விழுந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே இவருக்கு வந்து போகாது. ஓகேவா. அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. 200 300 ரூபாங்கிறது கம்மி. 300 ரூபான்னு வச்சாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு 700 ரூபா ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இவர் கொஞ்சம் பிடிச்சாலே போதும். இப்போ இவருக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி இவர் 105 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 5% ப்ராஃபிட்டு 2500 ரூபா வந்து ப்ராஃபிட்டு,
சரியா? இதே நீங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து 5% வந்து 2,500 ரூபா ப்ராஃபிட். நீங்கள் 5,000 ரூபாய்க்கு 5% எடுத்தீங்கன்னா 250 ரூபா தான் ப்ராஃபிட். சரியா? அப்போ நீங்கள் என்ன முதல்ல நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, உங்களோட ப்ராஃபிட் நீங்கள் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வந்து இவ்வளோ 1000 ரூபா எடுக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரியான உங்களோட கேபிட்டலை நீங்கள் வந்து கொண்டு வரணும். சரியா? இதில் பல பேர் எங்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, சார் 5,000 ரூபா தான் வச்சுருக்கேன், ஓகேவா, 10,000 ரூபா தான் வச்சுருக்கேன், இந்த 5,000 10,000 யூஸ் பண்ணி டெய்லி ஒரு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்க முடியுமா? இதுதான் அவங்களோட பெரிய கேள்வியாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணுறது தான், டெய்லி வந்து 500 இல்லை 1000 ருபீஸோ ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? இது வந்து முடியாத விஷயமே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் மார்க்கெட்டோட எந்த டைரக்ஷன் எடுக்க போகிறீங்களோ அந்த டைரக்ஷனில் மார்க்கெட் போயிட்டே இருக்கா, ஒரு சப்போர்ட் எடுத்து ஜஸ்ட் வந்து ஒரு 10 பாயிண்ட்னாச்சும் மார்க்கெட் மூவ் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு அடுத்த மணியோ இந்த மணியோ வாங்கி நம்ம வாங்குற ப்ரீமியம் ஒரு 5 பாயிண்ட், ஓகேவா, நம்ம வாங்குற ப்ரீமியம் வந்து இப்போ நம்ம இந்த டைத்தில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுமான்னு பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அந்த 5 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனிச்சு அப்படின்னா 5% கிட்ட கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலுக்கு 5% ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ 100 ரூபாங்கிறது வந்து நான் கரெக்டாக, அதாவது அடுத்த மணி 100 ரூபாங்கிறது வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரியா? 120 ரூபா 130 ரூபா எப்படினாலும் இருக்கலாம். ஒரு 100 ரூபா இருக்கிறப்போ நீங்கள் ஒரு 30,000 ரூபா நீங்கள் வந்து ட்ரேடில் நீங்கள் இப்போ இதில் போட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா 100 ரூபாலேருந்து 105 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5%ங்கிறது 30,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா. ஓகேவா? ஸோ 1,500 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரிஞ்சுக்கணும், டெல்டாவெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த மணியா இந்த மணியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மணி சூஸ் பண்ணுவேன். அதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டாவோட வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல மார்க்கெட்டோட டைரக்ஷனையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டான ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். சரியா? இல்லை நான் 50,000 ரூபா சொல்லிட்டேன், 1 லட்ச ரூபா சொல்லிட்டான்ட்டு நீங்கள் அதே இதை பண்ண வேண்டாம். இன்னும் இதில் சிலர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 5,000 ருபீஸ் அவங்களுக்கு வந்து கேபிட்டல் இருக்கும். சரியா? அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி 25 வச்சுக்கோங்க. ஓகேவா? 25,000 வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 25,000க்கு தான் அவங்க வந்து ட்ரேட் எடுப்பாங்க. இதுக்கான ப்ராஃபிட் வந்து பார்ப்பாங்க. இதில் ஒரு 5% எனக்கு டெய்லி ப்ராஃபிட் கிடைக்குதா, 1,250 ரூபா ப்ரோக்கரேஜ் போகுதா, சரி 1,250 ரூபா ப்ரோக்கரேஜ் போக 1,000 ருபீஸ் எனக்கு வந்து எனக்கு எப்போதும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இருக்கும். ஒரு 5% தான் அப்படி சொல்லணும். இந்த 25,000 எதுக்கு இருக்குன்னா பேக்கப்புக்கு, அதாவது ஜஸ்ட்டு இப்போ இதை எப்படி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது லாஸ் வருது, இப்போ டெய்லி ப்ராஃபிட் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒரு நாள் கூட லாஸ் வரலாம். அப்படிங்கிறப்போ ஓவரால் கேபிட்டலுக்கு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கம்மியாயிடும். ஆனால் நீங்கள் வெறும் 50,000 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 5% நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50,000 ரூபாயில் 5% வந்து 2,500 ரூபா. 2,500 ரூபா போயிடுச்சு அப்படின்னா 47,500 தான் உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கும். ஸோ உங்களோட ஓவரால் கேபிட்டல் வந்து ரொம்ப சீக்கிரம் குறையும். சரியா? சில பேரோட பிளான் இந்த மாதிரி இருக்கும், தன்னோட ஒரிஜினல் கேபிட்டல் வந்து பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு பாதியை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நான் கூட உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், என்கிட்ட வந்து 22,000 எங்கிட்ட கேபிட்டல் இருக்கிற மாதிரி நான் காமிக்கிறேன் அப்படின்னா நான் அதில் பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து இல்லைனா 10,000 வரைக்கும் தான் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். சரியா? நான் வந்து மொத்தமாக ட்ரேடில் வந்து எல்லா கேபிட்டலையும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்க மாட்டேன். ஏன்னா பண்ண மாட்டேன், காமிக்கிறதுக்காகன்னு இல்லை, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காகவும் அதை வச்சுக்கலாம். சரியா? உங்களோட கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் 50,000க்கு மேலே எவ்வளோ வேணுமோ கேபிட்டல் வச்சுக்கோங்க. அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ லாட்டை பை பண்ண முடியுமோ அதை வந்து பை பண்ணிக்கோங்க. அதுக்கான பர்சன்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்குங்கிறது வந்து 1,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களோட ப்ரீமியம் வந்து 100 ரூபாயில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஒரு 5% எனக்கு இல்லைனா 2% எனக்கு, அப்படி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணலாம். பட் சிலர் எப்படின்னா, எனக்கு ஒரே நாளில் நான் 10,000 ரூபா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாளில் எனக்கு வந்து 30,000 மாறட்டும். ஓகேவா? ஸோ 5,000 ரூபா நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரே நாளில் எனக்கு வந்து 4,000 ரூபா கிடைக்கணும், அதாவது 9,000 ரூபா மொத்தம் கிடைக்கணும். இந்த மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. உங்களோட டோட்டல் கேபிட்டலையும் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. சரியா? ஸோ இதில் ட்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரா டவுன்னா என்ன அப்படிங்கிறத அதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ட்ரா டவுன் வந்து உங்களோட கேபிட்டலை வச்சு கேபிட்டலுக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். நான் எப்போதும் என்னோட வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஓகேவா, ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களோட கேபிட்டல் இருக்குது இல்லையா, இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அதாவது பாதுகாத்துக்கணும். சரியா? இப்போ இதில் ஒரு கால்குலேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது நீங்கள் 10% உங்கள் கேபிட்டலை நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12%க்கு மேலே வந்து உங்கள் கேபிட்டலில் நீங்கள் வந்து திரும்ப ரிட்டர்ன் வரும். அதாவது நீங்கள் இதுவும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ட்ரா டவுன்லேயும் இதை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் லாஸ் பண்ணலாம் உங்களோட ஓவரால் கேபிட்டலை. அது வந்து ஈஸியாக உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். அதாவது 10,000 வச்சுக்கிட்டு 2,000 லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் 25% இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட பழைய கேபிட்டல் கொண்டு வரதுக்கு 25,000 நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும், 25%. சரியா? ஆனால் இதுக்கப்புறம் இது 30%க்குலாம் மேலே போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து லாஸ் வந்து பெருசாக போயிடும். சரியா? ஸோ இதை நீங்கள் பண்ணவே கூடாது. அது மாதிரி தான் உங்களோட கேபிட்டலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை நீங்கள் உண்டாக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வச்சுக்கணும். சரியா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதுக்கான கேபிட்டல் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது பார்த்தாச்சு. 3வது விஷயமா எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வந்து லாஸை நீங்கள் வந்து கொண்டு போகலாம், சரியா? எந்த மாதிரி லெவலில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு, சரியா? இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கேபிட்டல், ஓகேவா, ஒரு போதுமான அளவுக்கான கேபிட்டல், ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ண முடியும், 1000 ரூபாங்கிறது ஒரு 2-3% அப்படின்னா அதுக்கான கேபிட்டலுங்கிறது குறைஞ்சு நமக்கு 50,000 வேணும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேபிட்டல் கொண்டு வந்து ட்ரேட் பண்ணுங்கள், சரியா? 5000 வச்சு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணலாம், 10,000 வச்சு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து எந்த பிஸ்னஸ்லையும் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.